இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவுலேயே ரொம்பவே சாஃப்டாக செய்யலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நல்ல துருவின வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் கெட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாக ரெடி ஆகணும். வெல்லம் பாகு மாதிரி ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய 1 கப் அளவு பச்சரிசி மாவுக்கு இந்த 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். மேல் மாவுக்கு உள்ளே வைக்கக்கூடிய இந்த பூரணத்துக்கு இந்த அளவு சரியானதாக இருக்கும். இப்போ வெல்லம் காய்ச்சினதும் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நல்ல துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயோட அந்த ஈரப்பதம் போய் நெய்யில் நல்லா வறுப்படும் போது கொழுக்கட்டையில் வைக்கக்கூடிய இந்த பூரணம் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய அந்த 1 கப் அளவு பச்சரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் 1 கப் அளவு தேங்காய் துருவல் சரியான அளவாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பாகை அப்படியே தேங்காயில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு சேர்க்கும் போது தூசியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி தேங்காயும் வெள்ளைப்பாகும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். இந்த மாதிரி பாகு ரொம்ப கெட்டியாகிற மாதிரி வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம இதை ஆஃப் பண்ணும் போது தான் இது ஆறுனதும் நம்மளுக்கு கூட கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ வாசனைக்காக ஒரு 2-3 ஏலக்காய் அடிச்சுட்டு நம்ம தூளாக சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் கெட்டியாக விட்டுட்டு நம்ம தேங்காய் பூரணமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை நான் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலையை வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா எள்ளையும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பூரணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ப்ளைனாக தேங்காய் பூரணம் கூட நம்ம ரெடி பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்க்கும் போது கொஞ்சம் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இந்த தடவை பொட்டுக்கடலை தேங்காய் பூரணத்தில் தான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கும் போதே பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த சூட்லேயே நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் பூரணம் இறுக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு கொஞ்சம் 2 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்த பச்சரிசி மாவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பச்சரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாவு இருக்கும் அதில் கூட இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியிலே இது மாதிரி செய்யலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம சூடாக வச்சுருக்க தண்ணியை நல்லா சூடாக இருக்கும் போதே அப்படியே மாவில் எல்லா பக்கமும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணி ஒவ்வொரு விதமாக இழுக்கும். நான் எடுத்த 1 கப் அளவு பச்சரிசி மாவுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. சில மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி இழுக்கும். சில மாவுக்கு 1 கப் அளவே போதுமானதாக இருக்கும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் ரொம்ப கம்மியாக சேர்க்காமல் மாவு ரொம்ப தளர்வாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மிதமான பதத்தில் இருக்க மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம கையில் 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் 2 விதமான ஷேப்பில் தான் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் நம்ம அமுக்கி விட்டு செப்பு மாதிரி செஞ்சிடணும். இந்த மாதிரி செப்பு செஞ்சதுக்கப்புறமா உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் ரொம்ப அதிகமாக வச்சுட்டா நம்மளுக்கு இந்த பூரணம்லாம் உருண்டை பிடிக்கும் போது வெளியில் வந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் குறைவான அளவில் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த மேல் மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஓரங்களெல்லாம் மூடி விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டோன்னா சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை கரெக்டான ஷேப்பில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக நம்ம உருட்டினாலே போதும், கரெக்டான உருண்டை ஷேப்புக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மாவை நம்ம கரெக்டான பதத்தில் வைக்கும் போது விரிசல் இல்லாமல் பூரணம் வெளியில் இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாடல் பூரண கொழுக்கட்டைக்கு ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு கையில் லைட்டாக இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு நல்லா ஃப்ளாட்டாக இந்த மேல் மாவு ரெடி பண்ணிவிட்டு பூரணம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வச்சுட்டு கவரை நல்லா இப்படி லைட்டாக ஒன்று போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களெல்லாம் அமுக்கி விட்டுட்டோன்னா நமக்கு பூரணம் வெளியில் வராமல் நல்லா ரெடி ஆயிரும். இது ஒரு மாதிரியான மாடல். இந்த மாடலில் கூட நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உருண்டையில் கூட கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இது காய்ச்சோ எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவரோ இல்லை வாழை இலையில் அந்த மாதிரி கூட நம்ம கொழுக்கட்டைக்கு ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தை அமுக்கி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட 2 விதமான மாடலில் பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா கொழுக்கட்டை சூப்பராக நல்லா வெடிப்பே இல்லாமல் நல்லா சாஃப்டாக ரெடியாகி வரும். கொழுக்கட்டை உடனே எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அது எடுத்தால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா பிஞ்சு போகாமல் ரொம்பவே நல்லா கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு வரும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவே போதும். கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.